பண்ணுவோம் இல்லையா, அந்த நெட்டு தான். ரெடிமேட் நெட்டும் வந்து வருது. ஆக்சுவலி ரெடிமேட் நெட் எப்படி இருக்கும் அப்படின்னா வலை மாதிரி இருக்கும். நம்ம திராட்சை அந்த இழந்த பழம்லாம் வாங்கினா ஒரு நெட்டுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மெட்டீரியலில் ஜடைக்கு போடுற நெட்டு வருது. அது என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் பின்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குஞ்சம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல டைட்டாக ஒரு ரப்பர் போட்டு விட்டுறணும். போட்டுட்டு ஜடைக்குள்ளே விட்டு இழுத்துக்கணும். ஆனால் எனக்கு அது வந்து பிடிக்கிறது இல்லை. காரணம் வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு க்ரிப்பே இருக்காது. இந்த இடத்துல டைட் இருக்கும், இங்கே கீழே வர 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 லூஸாக இருக்கும். ஏன்னா அதோட சைஸ் ஒரே மாதிரி கொடுத்துருப்பான். நமக்கு ஜடை இங்கே வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குது, கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ அதை போடும்போது இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும். அதனால் நான் அதுக்கு பதிலாக நானே வச்சு தைச்சிருவேன். ஃபைன். இது வந்து ஒரு 1 மீட்டராக நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்ம துணி கடையிலே கிடைக்கும் இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நல்லா அப்படி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுட்டு கட் பண்ணுமா, கொஞ்சம் லென்த் விடும். அந்த ஜவுரியோட த்ரெட் இருக்குல்ல, அதில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த நாட்டுக்கு வெளியே உருவிட்டு வராமல் இருக்கும். ஜடை இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் லூஸ் இருக்குமா, சும்மா விட்டு எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், அந்த த்ரெட்டு கழண்டுட்டு வந்துடும். ஸோ அந்த ஜவுரியில் விட்டு எடுத்திங்கன்னா, ஜவுரியோட த்ரெட்டில் விட்டு எடுத்திங்கன்னா இது வராது. புரிஞ்சிச்சா நான் சொன்னது? என்ன சொன்னேன்னு? அந்த ஜவுரிக்கு ஒரு த்ரெட் இருக்குல்ல மொத்தமாக, அதுக்குள்ளே விட்டு இப்படி கை வச்சு ஃபீல் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக. அதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு அகெயின் விட்டு இடத்துலேருந்தே சரி நீங்கள் போங்க கிரிம். அகெயின் இதை இங்கேருந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று டைட்டாக வச்சுட்டு திருப்பியும் கீழேருந்து மேலே பக்கமாகவே எங்கே விட்டிங்களோ அங்கேயே. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதே தான். ஃபஸ்ட்டு ஒன்று வைக்கணும், அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச் கேப்பில் சென்டரில் விட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த நூல் இருக்கிறதே நமக்கு தெரியாது. கண்ணா பின்னான்னு தைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த சென்ட்ரு பாருங்கள், தைச்சதே தெரியாது. நம்ம த்ரெட்டு போட்டிருக்கிற ஃபீலே அங்கே இருக்காது. ப்ளஸ் பென்டனும் வச்சுட்டாலும் இன்னும் சுத்தமாக மறைஞ்சு போயிடும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கூட கேமராவை. இங்கே லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு சுற்றிக்கலாம். அந்த த்ரெட் இருக்கிற இடத்துல உள்ளே குத்த முடியாது ஊசியை. எடுத்துகிட்டு நாட் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஃபினிஷிங்காக. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நாட் போடணும். பூ வைக்கும்போது, நெத்தி சுட்டி வைக்கும்போது, இந்த நம்ம சுற்றி விட்டுட்டு எழுப்போம்ல, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நிற்காது. சரிதான்? ஸோ லாங்லேருந்து பார்க்கும்போது நமக்கு நெட் இருக்கிற ஃபீலும் இருக்காது, ஃபினிஷிங்காகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த த்ரெட்டும் தெரியாது. லாங்லேருந்து அந்த நெட் வச்சுருக்கோங்கிறதே இருக்காது. இன்னும் நம்ம இதில் வந்து பென்டன் வச்சுருவோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் கூட. ப்ரைடாக அந்த ஹேரை கலைக்கிற வரைக்கும் இது எதுவுமே ஆகாது. இப்படியே தான் இருக்கும். வச்சிடலாமா? இப்படி தான் வைக்கணும். நேற்று ரிசப்ஷனுக்கு போடுற ஹேர் ஸ்டைலெல்லாம் கடகடான்னு போட்டுடலாம், அதெல்லாம் மெஸ்ஸி. இதில் வந்து அப்படி இல்லை. ஒன்றுக்குமே ப்ராப்பர் பண்ணணும் நீங்கள். இல்லாட்டி இது லூஸ் ஆயிரும், முடி பிரிஞ்சுட்டு வந்துடும், ஜவுரி கழண்டுட்டு வந்துடும், குஞ்சம் கழண்டுட்டு வந்துடும். எது வந்தாலுமே அங்கே ஸ்பாயில் ஆயிரும் எல்லாமே. ஓகேவா? ஸோ